லிங்கம் படிக்கிற காலத்துல இருந்தே போக்கிரித்தனம் பண்ணிக்கிட்டு அடிதடின்னு சுத்திக்கிட்டு திரிஞ்சான். சொல்ற பேச்ச கேட்கறதும் இல்ல, படிப்பையும் முடிக்கல. பெத்த பையனை பத்தி நான் இப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. அவனுக்கு கொஞ்சம் மந்த புத்திமா. ஒரு சின்ன கணக்கு வழக்கு கேட்டா கூட அதுக்கு பதறி போய் நிப்பான். அவனா ஒரு முடிவெடுத்து எதையும் செய்ய தெரியாது. எல்லாத்துக்கும் யாரையாவது எதிர்பார்ப்பாமா. கோர்வையா 4 வார்த்தை பேச தெரியாது. அரசியல்ல பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியமா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் டக்குன்னு சமாளிச்சு பேச தெரியணும். அவன் இது எதுக்குமே ஒத்து வர மாட்டாமா. இப்படி இருக்கிறவன அரசியல்ல இறக்கி விட்டா எனக்கு இருக்கிற பேரை கெடுத்துருவானுதான் நான் அவனை அரசியல்ல இறக்கல. ஆனா ராஜேஸ்வரி அப்படி இல்ல. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சுறுசுறுப்பு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சந்திக்கிற துணிச்சல் உண்டு. அதனாலதாம்மா அவளை அரசியலுக்கு கொண்டு வந்தேன். தாத்தா, எப்பவோ அடிதடின்னு பொறுப்பில்லாம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளவு அனுபவம் இருக்கு. அதுல இருந்து நிறைய அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கோம்ல. தன்னை வளர்த்துட்டு இருந்திருப்பாருல்ல. பொறுப்பே கொடுக்காம சொதப்பிடுவாரோன்னு யோசிச்சு அவரை ஒதுக்கி வச்ச மாதிரி பண்ணிட்டீங்களே தாத்தா. என்னம்மா இது, ஒதுக்கி வச்சிட்டேன்னு சொல்லாதம்மா. இல்ல தாத்தா, நீங்க வேணும்னு பண்ணல. உங்களுக்கே தெரியாம உங்களோட கவனம் பூரா உங்க பொண்ணு மேலேயே போயிடுச்சு. இந்த பரிவட்டம் கட்டினதே எடுத்துக்கோங்களேன். அது ஒண்ணும் பொறுப்பில்லையே தாத்தா, மரியாதை தானே. அத உங்களுக்கு செய்ய சொன்னதை மறுத்துட்டு உங்க மகளுக்கு பரிவட்டம் கட்டி பார்க்கதான் ஆசைப்பட்டீங்க. அந்த இடத்துல நீங்க லிங்கம் அப்பாவுக்கு ஒரு மரியாதை பண்ணிருக்கணும்ல தாத்தா. அதெல்லாம் அவர் மனசுல பெருசா வலிக்கும் தாத்தா. அவர் முகம் சுண்டி போய் நின்னதை நான் பார்த்தேன். அவன் தங்கச்சி தானம்மா ராஜேஸ்வரி. ஆமா தாத்தா, அதனாலதான் அவரால எதுவுமே சொல்ல முடியல. சொன்னா பொறாமப்படுறதா நினைச்சுப்பாங்க. ஆனா அவருக்கு இருக்கிறது பொறாம இல்ல, ஆதங்கம். அவரு பேரனை பார்த்துட்டாலும் கூட உங்ககிட்ட அப்பா பாசம் கிடைக்கலையேன்னு ஒரு குழந்தை மாதிரி தான் அவர் ஏங்கி நிக்கிறாரு. ஒரு வாட்டி அவருக்கு பொறுப்பை கொடுத்து பாருங்க தாத்தா. அவரு நிரந்தரமா இழந்து போன சிரிப்பை திரும்பவும் நீங்க அவர் முகத்துல பாப்பீங்க. பொறுப்பாவும் நடந்து பாரு தாத்தா. கொஞ்சம் யோசிங்க. ஏதோ எனக்கு தோணுனதை நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க தாத்தா. நான் வரேன்.